ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆன்லைன் மூலமாக எப்படி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது. 10th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே எம்ப்ளாய்மெண்ட்டில் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ், உங்கள் அட்ரஸ் எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது தான். அதை ஆன்லைன் மூலிமா எப்படி 10th முடிச்சிட்டாலே எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். அதில் உங்களோட 12th முடித்தாலும் சரி, அதில் அப்டேட் பண்ணோன்னா காலேஜ் எதுவும் டிகிரி எது முடித்தாலுமே எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வட்டம் இல்லைன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ 10th முடிச்சுட்டா அப்ளை பண்ணுறீங்க, இது 12th முடிச்சுட்டா அது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஆன்லைன் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணலாம், அப்டேட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண வேண்டியிருக்கோம். எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். உங்களுடைய பிசி இல்லைண்டா மொபைல் ரெண்டுலேயும் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. டிஎன் எம்ப்ளாய்மெண்ட் அது சர்ச் பாக்ஸை சர்ச் பண்ணுங்கள். இதில் டிஎன் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்கான். அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இதில் எக்ஸ்ட்ராவான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபார் நியூ யூசர் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோஸ் பண்ணிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு இதில் உங்கள் நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்கள் ஃபாதர்ஸ் நேம் என்டர் பண்ணிங்க. இதில் உங்கள் ஜெண்டர் கொடுத்துங்க. இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து உங்கள் மெயில் ஐடி இதில் கொடுத்துக்குங்க. அடுத்து உங்களோட யூசர் ஐடி இதை இந்த வெப்சைட்டில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம கொடுப்போம். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு தான் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் ஆனதை பார்க்க முடியும். அதனால் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறப்போ எதுலாம் ஒன்றில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்தாத்தே லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது ரினியூவல் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். அடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் இதில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபேமிலி ரேஷன் கார்டு நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதில் கேப்சா கொடுத்துட்டு பாஸ்வேர்டு ஆதார் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கொடுத்துட்டு பார்த்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அதாவது மதர் நேம் நம்ம கொடுக்க மட்டும்தான். இதில் மேரிடா அன்மேரிடுன்னு சொல்லிட்டுருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டஸில் போட்டுங்க. இதில் ஹிந்து, இதில் உங்கள் கேஸ்ட் என்ன கேஸ்ட் அதை கொடுத்துருங்க. எம்பிசி, டிஎன்சி எல்லாமே கொடுத்துருங்க. இதில் உங்களோட ஜாதி எந்த ஜாதியோ அதை கொடுத்துருங்க. இதில் எதுவும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஆட் பண்ணிங்க. சர்டிஃபிகேட் இது இஷ்யூட் அத்தாரிட்டி கமன் தாசில்தாரா, டெபியூட்டி தாசில்தாரா, யார் என்னன்னு சொல்லி அதில் சைன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துங்க. இதில் இதுலேயும் உங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அட்ரஸ் யுவர் ரேஷன் கார்டில் கொடுத்துருக்குற அட்ரஸ் அப்படியே இதில் என்டர் பண்ணிக்கங்க. அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக், உங்கள் ரேஷன் கார்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அதை கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் தாலுக்கு ஆஃபீஸ் அதில் லோக்கல் பாடி கார்பரேஷனாக, முனிசிபாலிட்டியாக இல்லை டவுன் பஞ்சாயத்தாக கொடுத்துங்க. கிராமப்புறங்களில் டவுன் பஞ்சாயத்து வரும், சிட்டியில் முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் டவுன் பஞ்சாயத்து யூனியன் உங்களுக்கு எந்த ஊரோ அதை கொடுத்துங்க. உங்கள் வில்லேஜ், அடுத்து உங்கள் பின்கோடு, அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா
இல்லை ஒர்க் பண்ணலான்னு சொல்லி அதில் கொடுத்துங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டால் அது என்ன டீட்டெயில்ஸ்னு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th வந்து பாஸ் ஆகிட்டாலும் இதில் வந்து பதிய ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்துட்டு சிபிஎஸ்சியா இல்லை ஸ்டேட் போர்டா உங்கள் ஸ்கூல்லேயே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு இதை வந்து என்ட்ரு பண்ணிங்க. இயர் ஆஃப் பாசிங் 10th வந்து எப்போ வந்து முடிச்சிங்கன்னு சொல்லி, இல்லை 12th வந்து படிச்சிருந்தீங்கன்னா 12th வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்கள் மீடியம், செகண்ட் லாங்குவேஜ், அடுத்து வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் நம்பரு, பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, எத்தனைக்கு எத்தனை மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது மாதிரி வந்து நீங்கள் வந்து 10th 12th எது மாதிரினாலும் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து கைச்சஸ் இதுலேயே வந்து அதே சேம் 12th மார்க் வந்து ஆட் பண்ண வந்து போகிறேன். இதுதான் எந்த பேஜில் வந்து முடிச்சிங்கன்னா அது முதல் வந்து 10th மார்க் வந்து ஆட் பண்ணிட்டான். இப்போ 12th மார்க்கு 1200 மார்க்கு 650 வந்து 56% வந்து எடுத்துருக்காங்க. இதில் உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர்ஸு சேம் மார்க் வந்து குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 எந்த குரூப்பில் வந்து நீங்கள் இருந்தீங்களோ அதை கொடுத்துருங்க. எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்எஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு ப்ராசஸ் வந்து கொடுத்துருங்க. இது மாதிரி உங்களுக்கு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலுமே கூட அதை வந்துட்டு டிகிரியை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதை பார்த்து கொடுத்துங்க. இப்போ வந்து டிகிரி வந்து இப்போ யூனிவர்சிட்டி நேம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ எந்த வருஷம் வந்து முடிச்சிங்களோ அந்த வருஷத்தை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. இதில் உங்களோட மெயின் லாங்குவேஜ் இங்கிலீஷு, செகண்ட் லாங்குவேஜ் தமிழ்னு சொல்லி கொடுத்தாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீ எந்த டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி ஆட் பண்ணிங்க. இல்லை கிராஜுவேட் ஆர்ட்ஸ், கிராஜுவேட் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆர்ட்ஸில் என்ன செக்யூரிட்டி என்ற இதில் எந்த குரூப்போ நீங்கள் அந்த குரூப்பை வந்து அந்த பிரிவு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் குரூப்னால் அதுக்கு தனியாக இருக்கும், காமர்ஸ்னால் தனியாக இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ்னால் அதுக்கு தனியாக இருக்கும். அதில் எந்த குரூப்பில் உங்களுக்கு எந்த செக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்களோ அந்த குரூப்பை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து கிளாஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா தேர்ட் கிளாஸான்னு சொல்லியிருக்கு. இதில் உங்கள் எந்த கிளாஸோ அந்த கிளாஸை வந்து மென்ஷன் பண்ணிக்க. உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இதில் ஆட் பண்ணுற மாதிரி வந்துருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிக்கங்க. சர்டிஃபிகேட்டோ நம்பர் ஆஃப் மார்க் ஷீட் வேறு எதுவும் மார்க் ஷீட் வச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கங்க. இதில் கொடுத்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10th 12th கிராஜுவேட் காமர்ஸ் டிகிரி எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இதில் ஆர்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் மேலும் வந்து நீங்கள் வந்து இதை வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து டெக்னிக்கல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்சஸ் இதில் வந்து நாம் ஆட் பண்ண போகிறோம். உங்களோட ஆர்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் முடிச்சிருக்கீங்களோ உங்களுடைய கல்வி தகுதியை வந்து இதில் வந்து கொடுத்துருங்க. எந்த வருஷம் எந்த இயரில் வந்து எவ்வளோ மார்க்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து எடுத்தீங்களோ அந்த பெர்சன்டேஜ்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஆட் மட்டும் கொடுத்தா போதும். ஒரு இயர் ஆஃப் பாசிங் வந்து இதில் வந்து கொடுத்துங்க. இதில் வந்துட்டு 10th 12th டிகிரிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து படிக்கிறப்போ ஒவ்வொரு இதுவுமே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th 12th வந்து தனித்தனியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற டிகிரியெலாம் வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துங்க. இதில் வந்து எந்த குரூப் வந்து எடுத்து படிக்கிறீங்களோ அந்த குரூப் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ நான் கம்ப்யூட்டர் வந்து படிக்கிறீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமாக வந்து
உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து கொடுத்துங்க. இல்லை மேத்தமெட்டிக்ஸ் வந்து படிக்கிறீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன வந்து தெரியுமோ அதை வந்து கொடுத்துங்க. இப்படி வந்து எல்லா குவாலிஃபிகேஷனுமே வந்து நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இதில் சூனியர் ஜீனியர்னு சொல்லி இருப்பாங்க. அதை வந்து இன்றைக்கி எந்தளவுக்கு நீங்கள் வேகமாக வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதனால் உங்களுக்கு வந்து ஜூனியர் சீனியர் வந்து தனித்தனியாக வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஆகும். உங்கள் ஸ்கில்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு எதில் வந்துட்டு அதிகமாக வந்து இருக்கோ அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு இதில் வந்து கொடுத்துங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து 10th வந்து பாஸ் பண்ணிட்டாங்கனாலே வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து கம்பல்சரி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கே தெரியாமல் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து தேடி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் இருந்தாலே போதும். மொபைல்லே வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்துட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் தான். நார்மலாக வந்துட்டு இப்போ வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் எது எடிட் பண்ணணுன்றாலும் எடிட் பண்ணிக்கலாம். இதில் சப்மிட் பண்ணுறாலும் வந்து தனியாக சப்மிட் பண்ணிக்கலாம். உங்கள் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், டெக்னிக்கல் அண்ட் டிப்ளமோ, சர்டிஃபிகேட், கோர்சஸ், ஸ்கில்ஸ் டீட்டெயில்ஸ் இது மட்டும்தான் நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ண வேண்டியது. இல்லை நான் முதல்ல வந்து சொன்ன மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் வந்து எதுலையாவது வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு நோட் புக்லேயோ இல்லை எதுலையாவது வந்து சேவ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு வட்டம் ரெனியூவல் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அந்த ரெனியூவல் பண்ணுறப்போ வந்து நீங்கள் வந்து இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து கொடுத்தே வந்து ரெனியூவல் பண்ண முடியும். அதனால் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு வட்டம் வந்து ரெனியூவல் பண்ணிக்கோங்க. உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் 10th முடிச்சுட்டே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அப்படி அதுக்கு மேலே குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணாமல் வந்து கொள்ள பேர்ட்ட போட்டிருக்கீங்க. அது வந்து அந்த தவறை வந்து செய்யாதீங்க. 10th 12th அடுத்து டிகிரிக்கு மேலே வந்து நீ உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி வந்து இதில் வந்து ஆட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்க. இது நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு வீடு தேடி வந்து வரும். எம்ப்ளாய்மெண்ட்டில் உங்களோட திறமைகள் தனித்திறமைகளை வந்து பொறுத்துட்டு அதுக்கான அந்த பிரிவில் வந்து ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களை வந்து வேலைக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் குவாலிஃபிகேஷன் டிகிரிஸ் உங்களோட மார்க்ஸு எல்லாமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணிங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யாராவது இந்த வீடியோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் மூலமாகவே வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க. சிம்பிள் ப்ராசஸ் தான் வந்து. சிம்பிள் ப்ராசஸ் தான் வந்து எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஒரு 10 minutes கூட ஆகாது. இதை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு வந்து இதிலே வந்துட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் ஐடி கார்டுன்னு சொல்லி நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து வந்துடும். இதில் நீங்கள் வந்து எதை வேண்டாலும் எடிட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணுன்றா சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டானு சொல்லி பார்த்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா என்னான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு டெக்னிக்கல் அண்ட் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்சஸில் எதுவும் டெக்னிக்கலாக நீங்கள் வந்துட்டு தனியாக நீங்கள் கோர்சஸ் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதெல்லாம் முதல்ல ஆட் பண்ணுது தான்.
உங்களுக்கு திரும்ப ஒரு ஓட்டம் புரியுற மாதிரி வந்து சொல்கிறேன். இதை வந்து நான் சொன்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லாகின் மட்டும் கொண்டு கொடுத்தா போதும். டிஎன் வேலைவாய்ப்பு இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டிங்கனாலே அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் எந்த யூசர் ஐடி வந்து நீங்கள் வந்து போட்டீங்களோ அதை வந்து கொடுத்துட்டு உங்கள் யூசர் நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து இதிலேயே வந்து ரீசெட்டும் பண்ணிக்கலாம், ரெக்கவரும் பண்ணிக்கலாம், ஃபார்கட்டும் பண்ணிக்கலாம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் பாஸ்வேர்டு அசிஸ்டன்ட்லேயும் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம், உங்கள் பாஸ்வேர்டு இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்து நான் காட்டிட்டேன். 10th 12th வந்து முடிச்சவங்க வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இந்த வெப்சைட்டில் வந்து போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியாமல் வந்து கவர்மெண்ட் ஜாபில் வந்து உங்களுக்கு தேடி வந்து வரும். உங்கள் ஸ்கில்ஸ் வந்து பொறுத்து இதிலே வந்துட்டு உங்களுக்கு அந்த பிரிண்ட் ஐடி கார்டுன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து இதிலே ரினியூவல்னு சொல்லியிருக்கு. இதில் கேண்டிடேட் ரினியூவல்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வந்து எந்த இயர் வந்து எக்ஸ்பயர் ஆகுதோ அந்த இயரில் வந்து நீங்கள் வந்து ரினியூவலும் வந்து பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ தான். இதுக்கு பேமெண்ட்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். அது வந்து இது மாதிரி நீங்கள் ரினியூவல் பண்ணிங்கன்னா இவர் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரினியூவல் ஆகிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்து வந்துடும். இதை வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ஜெராக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் எங்கேயாவது கொடுக்குறதுக்கெல்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வேந்திரன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.